ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும். இன்றைக்கி இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம 22nd மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல், சுந்தரம் ஃபைனான்ஸ் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலோட லான்ச் மீட்டிங் இது. 21 வருஷம் முன்னாடி ஆரம்பித்து வச்சார் மிஸ்டர் வின்சென்ட் வாஸ் த brains behind it, and my predecessor Mr. T.T. Srinivas Raghavan was the driving force. 21 வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். கோவிடில் ஒரு பிரேக் இருந்தது, பட் அதுக்கப்புறம் தொடங்கி இப்போது 4-5 வருஷம் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோம் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட ட்ரெடிஷனோட ஒரு செலிப்ரேஷன். அதாவது ஆர்ட்ஸ், ட்ராமா, டான்ஸ், சாப்பாடு எல்லாமே, ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் ட்ரெடிஷன், அவர் கலாச்சாரம் ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷம் January 8th to January 11th are the dates for the festival. மயிலாப்பூர் மாடவீதி சுற்றி இருக்கிற ஏரியாவில் கொண்டாடுவோம். சில ஐட்டம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இது இருக்கும். மார்னிங் கச்சேரி நடக்கும், யங்ஸ்டர்ஸ் வந்து பாடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ், ட்ராமா, ஃபோக் ஆர்ட் இந்த மாதிரி நடக்கும். 2 நாள் கோலம் கான்டெஸ்ட், கோலம் அண்ட் ரங்கோலி கான்டெஸ்ட் ரொம்ப பிரபலமாக பாப்புலரான ஒரு கான்டெஸ்ட். அது வெளியூர்லேருந்தாவும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் மேலே இருக்கும்ல சார் பார்ட்டிசிபேஷன். ஸோ குவைட் அ பாப்புலர் கோலம் கான்டெஸ்ட். அதுக்கு ஒரு எமினன்ட் ஜூரி அதை ஜட்ஜ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை தவிர இந்த வருஷம் 2 or 3 ஐட்டம்ஸ் சுந்தரம் ஃபைனான்ஸ்லேருந்து பண்ணுறது. ஒன்று, இந்த சே நோ டு பிளாஸ்டிக்னு ஒரு 15 வருஷமாக ஒரு கேம்பெயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவோம், ஒரு 10,000 துணிப்பை சுந்தரம் ஃபைனான்ஸ் சார்பாக பப்ளிக்கு பிளாஸ்டிக் பை கொடுத்துட்டு துணிப்பை எடுக்கிற மாதிரி ஒரு கேம்பெயின். இந்த வருஷமும் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 10,000 பை பண்ணுறோம். இது தவிர ஒரு செஸ் காம்படிஷன், நிறைய மீடியாவில் ஏற்கனவே கவர் பண்ணிட்டீங்க. செஸ் காம்படிஷன் நடக்கும் ஃபார் யங்ஸ்டர்ஸ், விச் ஆல்சோ வி ஆர்கனைஸ். அது தவிர ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர்னு ஒரு அவார்ட் வருஷம் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். அதுவும் ஒரு 12-15 வருஷமாக கொடுத்துட்டுருக்கோம். அதாவது மயிலாப்பூரில் வளர்ந்து வந்த இதர் இண்டிவிஜுவல்ஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது தனிப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லை அங்கே வளர்ந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அவள் அங்கே பண்ணுற கான்ட்ரிபியூஷன் பண்ண சேவைக்கு ஒரு ரெக்கக்னிஷனாக ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர் அவார்ட்ஸ்னு கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். அதுவும் இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுவோம். January 11th அன்றைக்கி ஈவினிங் 6-6:30 மணிக்கு அவார்ட் செரிமனி நடக்கும். பாஸ்ட் வின்னர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர், லேடி சிவசாமி ஐயர் கேர்ள்ஸ் ஸ்கூல், ராசி சில்க்ஸ், போன வருஷம் கிரி ட்ரேடிங் ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்மார்க் தேர், ராயர் மெஸ், ராமகிருஷ்ணா மட், இந்த மாதிரி நிறைய மயிலாப்பூர்லேயே பிறந்து வளர்ந்த இண்டிவிஜுவல்ஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷமும் கண்டினியூ ஆகும். ப்ராடாக இதுதான் இந்த வாட்டி கவர் பண்ணுற ஐட்டம்ஸ். ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் வின்சென்ட், வருஷம் அவர் ஒரு புது ட்விஸ்ட் கொண்டு வருவார். எவ்ரி இயர் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு நியூ ஐடியாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்கார் ஒரு 21 வருஷமாக. இந்த வருஷம் சார் நீங்கள் வாட் ஆர் த நியூ ஐடியாஸ் யூர் பிரிங்கிங், வாட் இஸ் த ட்விஸ்ட், த வின்சென்ட் ட்விஸ்ட் தட் யூர் ஆடிங், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஸ்ட்ரீட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் வந்து, அதான் ஐடியா வந்து கோவில் சுற்றி இருக்கிற இடத்துல வந்து ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம் வித் த பெர்மிஷன் ஆஃப் த போலீஸ் அண்ட் த கார்பரேஷன். ஸோ அதுதான் வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து இந்த சிட்டியில் வந்து வேறு எங்கேயும் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்து யாருமே கண்டக்ட் பண்ணுறதில்ல. அண்ட் நிகழ்ச்சிகள் வந்து எல்லாம் வந்து அந்த கோவில் இருக்கிற அண்ட் மயிலாப்பூர் இருக்கிற வந்து ட்ரெடிஷன்ஸ் லிங்க் பண்ணி தான் பண்ணுறோம். ஏதாவது வந்து சொன்னால் அவுட் ஆஃப் த வே மாடர்ன் கண்டெம்பரரிலாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் அந்த ஏரியா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஏரியா சேர்த்து கூடிய வந்து அது ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணுறோம். 2 things வந்து நத்திங் எவ்ரி இயர் நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணுறது இல்லை. என்னென்னா அந்த ஸ்பேஸே வந்து நம்ம எப்படி வந்து அந்த தெருவுகள், அந்த சன்னதி தெரு இருக்குது, அந்த ஸ்டேஜில் போட்டுட்டு அந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறதுல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டான்ஸ் ட்ராமா போட்டுடும் வந்து பின்னால் 14 மண்டபம் இருக்குது, கோவிலோட கோபுரம் இருக்குது, அது பேக் ட்ராப்பே நேச்சுரலாக இருக்கும்போது
ஒரு ஒரு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணாலே வந்து அண்ட் ஓப்பன் ஏரில் ஆர்டிஸ்ட்டுக்கும் மக்களுக்கும் வந்து ஓப்பனில் உட்காந்து கேட்கறதுக்கும் வந்து சொல்லி பார்க்குறதுக்கு வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனிவே திஸ் இயர் வந்து வி என்கரேஜ் ஆல்சோ, வி டோன்ட் ஹேவ் ரொம்ப டாப் கிளாஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் டாப் எண்ட் எல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை. என்கரேஜ் a lot of young talent வந்து. ஸோ திஸ் இயர் 2 டான்ஸ் ட்ராமா அங்கே சன்னதி தெரு ஸ்டேஜில் ஒரு 30 டான்சர்ஸ் வந்து திருப்பூர்லேருந்து வராங்க. அண்ட் ஒரு 21 டான்சர்ஸ் திருச்சியிலேருந்து வராங்க. ஸோ அது வந்து அப்பப்போ எவ்ரி இயர் வி இன்வைட் ஒரு 1 குரூப் அவுட் சைட்லேருந்து. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த சென்னை சிட்டியில் சென்டரில் தி ஹார்ட் ஆஃப் தி சிட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போதே வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் ஃபார் தெம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணோம். ஓப்பன் ஏரில் மக்கள் பண்ணுறதுக்கும் அவங்க ஆர்டிஸ்ட்க்கும் மக்களுக்கும் வந்து சற்று வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலாக யூனிக்காக வந்து மெமரிஸ் இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது இந்த தடவை ஃபர்ஸ்ட் எவ்ரி இயர் வந்து ஹெரிட்டேஜ் வாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நடைபயணம் ஒரு தீமேட்டிக்காக எடுத்துகிட்டு மக்களை வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு லீடர் இருப்பார், அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார், அந்த தீம் புரிகிற மாதிரி வந்து அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், அவங்க வந்து எடுத்துன்னு போவாங்க. ஸோ திஸ் இயர் ஐம் ஹேவிங் 9 வாக்ஸ் இந்த மாதிரி வேறு வேறு ஏரியாவில். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் அன்வர், ஐ திங்க் லிஸ்ட்டில் உங்கள் ஷெட்யூல் எடுத்துட்டிங்கன்னா இது ஷெட்யூல் கிவன் டு தெம். ஓகே, ஷெட்யூல் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டர் கோம்பை அன்வர் வந்து முஸ்லிம் இன்ஃப்ளூயன்சஸ் இன் மயிலாப்பூர்னு சொல்லிட்டு ஒரு வாக் பண்ணுறாரு, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் இஸ் டூயிங் இட். நார்மலாக அதுதான் அவருடைய ரிசர்ச் ஏரியா. அப்புறம் வந்து ஒரு 77-year-old ஜம்முநாதன் சொல்லி அங்கே பிறந்து வந்தார். ஸோ அவர் வந்து என்னோட மயிலாப்பூர்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போகிறார். ஸோ அவர் வந்து ஃபேமஸான இடம்லாம் சொல்ல போகிறது இல்லை. ஆச்சாரிகள் வந்து சொன்னால் இங்கே அவங்க காலனி இருந்தது, என்ன பண்ணாங்க, கீரை தோட்டம் அந்த காலத்தில் தினகரன் ஆஃபீஸ் சுற்றியெல்லாம் வந்து தினகரன் யார் இருக்காங்களா அந்த சைடில் வந்து கீரை தோட்டம்லாம் இருந்தது, நிறைய இடத்துல கீரை தோட்டம்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கல்லுக்காரன் தெருவுனா ஏன் பேர் வந்தது, அந்த மாதிரி வந்து ஒரு வாக் ஒன்று இருக்குது. இன்னொரு லேடி வந்து மந்தவெளி பாக்கம் வந்து, ஸோ மந்தவெளி பாக்கம் வந்து மோர் ரீசெண்டான ஏரியா, சிஐடி சென்னை இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்டில் ப்ராஜெக்டில் வந்து வந்தது. ஸோ அது மந்தவெளி பாக்கம் வந்து எப்படி பிளான் பண்ணாங்க, வீடுகள் வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, அங்கே அந்த காலனி எப்படி டெவலப் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ சாம்பிள் அந்த மாதிரி ஒரு 8 வாக்ஸ் இருக்குது. அண்ட் நார்மல் இந்த காலத்தில் வந்து வாக்ஸ் வந்து முன்ன 10-15 பேர் வருவாங்க. பட் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர், சம்டைம்ஸ் சித்ரா மாதவன் இஸ் வெரி வெரி வெல் நோன், டெம்பிள்ஸ் வாக் பண்ணுவாங்க. 3 temples ஆஃப் மயிலாப்பூர்னு சொல்லி 3 கோயில்கள் காமிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100-120 பீப்புள் வருவாங்க இந்த வாக்காக. ஸோ இது 2 வந்து எங்களோட மெயின் ஸ்பெஷல் இல்லை, ட்விஸ்ட்னு இல்லை, பட் கொஞ்சம் யூனிக்கான ஈவெண்ட்ஸ் இந்த இயர். ஆஸ் யூஷுவல் வந்து கோலம் எங்கள் நாட் மாட வீதியில் அதுதான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபஸ்ட்டு கோலம் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆனது. அது சிம்பிள் கோலம் கான்டெஸ்ட். பட் இப்போது வந்து சார் சொன்ன மாதிரி வெளியிலேருந்து சில லேடிஸ்லாம் வந்து செங்கல்பட்டு, தாம்பரம்லாம், மதுராந்தகம் கூட ஒரு வருஷம் 2 பேர் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து அது நிறைய போட்டிகள் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஏதோ ரெஸ்டாரண்ட் ஒருத்தர் நியூ இயருக்கோ கிறிஸ்மஸ்க்கு ஏதோ பண்ணாங்க. பட் இங்கே என்னென்னா வந்து அந்த அந்த மயிலாப்பூரில் அந்த தெருவில் வந்து ஓப்பன்லேயே வந்து அத்தனை பேர் வந்து போடுறதே வந்து ஒரு யூனிக், அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷனுக்கே ஒரு யூனிக்காக இருக்குது. ப்ரைஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஒன்றும் பெருசாக பெரிய பெரிய ப்ரைஸஸ்லாம் மிச்சம் பேர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது இல்லை. பட் அந்த அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவராக வருது. ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பிக்சர்ஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அத்தனை பேர் ஒரு ஐ திங்க் ஒரு 75 to 80 வந்து கோலம் போடுவாங்க ஒரு நாள். ஒரு 25 to 30 ரங்கோலி டிமாண்ட்காக ரீசெண்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒன்ஸ் அதை முடிச்சுட்டாங்கன்னா அது வந்து ஒரு கார்பெட் மாதிரி இருக்கும் அந்த தெருவை. இன்ஃபேக்ட் வந்து எங்களுக்கு அந்த ஃபுல் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டே எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இன்னொரு 100 பேர் நம்ம போடலாம். வி டோன்ட் ஹேவ் த பெர்மிஷன். ஸோ யூ கேன் இமேஜின் வந்து அது ஃபுல் தெருவுலேயே வந்து ஃபுல்லாக கோலம்ஸ் இருக்கும்போது விஷுவலாக வந்து அது பார்க்குறதுக்கே ஈவினிங் அது முடிச்ச உடனே 4:30லேருந்து 7 வரைக்கும் போலீஸ் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகாக இருக்கும், எஸ்பெஷலி ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. வெரி குட், தேங்க்யூ வில்சன். எங்களோட ரெசிடென்ட் இருக்கார் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில். ஸோ சார் உங்களோட வியூஸ், வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு, என்ன வித்தியாசமாக இந்த வருஷம் நீங்கள் பார்க்குறீங்கன்றது, இஃப் யூ கேன் சே a few words. தேங்க்யூ சார்.
ஸோ இது கொஞ்சம் கோயிங் பேக் இன் டைம் என்ன ஆயிருக்கு, நம்ம ஃபேமிலிஸ்லாம் ஒரு மாதிரி நியூக்ளியர் ஆகிடுது. ஜாயிண்ட் ஃபேமிலின்ற கான்செப்ட் இல்லை. பெரியவங்க வந்து தனியாக இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் தனியாக இருக்காங்க, மூணாவது ஜென்ரேஷன் வேறு எங்கேயோ இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சோஷியல் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளோட ஒரு முன்ன காலத்துலலாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இருக்கும், வயசானவங்க சின்னவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. அதனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மார்கழி மாதம் நம்ம பாரம்பரியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், ரொம்ப ஒரு விசேஷமான மாதம். ரொம்ப அதுக்கு ஒரு அந்த கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டு நிறைய இருக்கும், ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டைம். இப்போ நிறைய பேர் வேறு இந்த டைம் இங்கே வருவாங்க. ப்ளஸ் இந்த கல்ச்சுரலி மியூசிக் ஃபெஸ்டிவல் அதெல்லாம் பாட்டுக்கு இருக்குது. அதனால் இந்த டைம் போத் இந்தியாவிலேருந்தும் ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ்லேருந்து நிறைய விசிட்டர்ஸும் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம், அதை வந்து அவங்க அனுபவிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, எல்லோரும் வீட்டிலேருந்து வெளில வந்து ஃபேமிலியாக வந்து நிறையா ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தோடு தான் இது முதலே ஆரம்பித்தோம். அதனால் இப்போ தொடர்ந்து இதுவனால் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் அந்த ட்ராவல் பிளான் எல்லாமே இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல், டான்ஸ் ஃபெஸ்டிவல் அதுக்கு வரவங்க இதையும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிளானோடு தான் வராங்க. அதனால் இது வந்து எங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுல என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நம்ம கலாச்சாரத்தை வச்சு. அதனால் நீங்களாம் வந்ததுக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மெசேஜ் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணோம். நம்ம கலாச்சாரம் என்னானாலும் அது வந்து தொடர்ந்து அது இருக்கணும், அது இன்னும் நல்ல தரத்தூக்கி இருக்கணும், அதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. தேங்க்யூ. தேங்க்யூ மோகன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. உங்கள் பத்திரிகை, உங்கள் சேனல் வழியாட்டி எத்தனை மேக்ஸிமம் ரீடர்ஸ், வியூவர்ஸ்க்கு இந்த மெசேஜ் போகிறதோ அத்தனை வந்து நம்ம ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அது உங்கள் வந்ததுக்கு நன்றி. ஏதாவது கேள்வி, ஏதாவது ஏரியா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக? சாரி சார், சீஃப் கெஸ்ட் மாதிரி இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் சிட்டிசன்ஸ் தான். எங்களுக்கு மேடையில் ஷால் போடுறதோ பொன்னடை போடுறதெல்லாம் வந்து we don't have guests at all. பப்ளிக் தான். அதாவது நம்ம கம்யூனிட்டி, நம்ம சென்னை மயிலாப்பூர் கம்யூனிட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சிட்டிசன்ஸ் மூவ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிட்டிசன் சேர்ந்து பண்ணுற ஒரு விழா. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. சார் சொன்ன மாதிரி சித்ரா மாதவன், பிரதீப் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் அந்தந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுவாங்க. பட் அவங்கள சார் சொன்ன மாதிரி பொன்னாடை போற்றி ஃபெலிசிட்டேட் பண்ணுற மாதிரி சீஃப் கெஸ்ட்னு யாரும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார். இது 21 வருஷமாக மயிலாப்பூரில் பண்ணிட்டுருக்கோம். மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்னே பேர். வருஷம் அந்த டிமாண்ட் வருவாங்க, அண்ணா நகரில் பண்ணலாமே, இல்லை அம்பத்தூரில் பண்ணலாமே அப்படின்னு. பார்க்கணும். இட் டேக்ஸ் எஃபர்ட் அண்ட் டைம். இப்போதைக்கு மயிலாப்பூர் ஃபோக்கஸ். சாரி சார், இனி ஐடியா சார்? எத்தனை பேர் வந்தாங்க போன வருஷம்? பல எத்தனை பேர் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். வந்து தெரு டெஃபினட்டாக சாட்டர்டே சண்டே வந்து மக்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து சொல்கிற தெருவில் தான் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கில் வரும். ஒரு 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 தெருவில் ஒரு ஹாலில் நடத்துறதுக்கும் வந்து இல்லை வந்து ஒரு என்க்ளோஸ் ஸ்பேஸில் நடத்துறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தெருவில் அதனால தான் அந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறோம். ஸோ வந்து தெருவில் வந்து பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் கடையில் போய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஒரு ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட் வந்து. ஸோ அது பஜ்ஜி ஒன்றும் பெரியதாக இல்லை, அதே பஜ்ஜி தான், நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக கொடுக்குறது இல்லை. பட் தெருவில் ஐஸ்கிரீம் மூவாக்குறது, இல்லைன்னா நரிக்குறவாக்க இல்லைன்னு. இப்போது நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம மட்டும் நடத்துறதில்ல. இந்த ஃபெஸ்டிவல் 22 வருஷமாக நடத்துறதுனால வந்து என்ன பண்ணுறாங்க, நரிக்குறவர்கள், இருந்தவர்கள், இந்த கோவில் திருவிழா வந்து சைதாப்பேட்டை இருக்கட்டும், திருப்பூர் இருக்கட்டும், செங்கல்பேட்டை இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் குரூப் வந்து ட்ராவல் டே, அவங்க ஃபுல் இந்த கேலண்டரே இருக்குது, இங்கே என்னைக்கு திருவிழா நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் வந்து அந்த கேலண்டரோட வந்துருக்கு. பங்குனி கூட வருவாங்க இந்த வருஷம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களெலாம் வந்து அங்கே நிற்பாங்க, வந்து சார் வந்து கடை போடுவாங்க. கோர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அந்த தெருவுகள் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டோம்னா இன்னும் வந்து பெருசாக பண்ணிக்கலாம். பட் அதுதான் ஸ்ட்ரீட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். பட் பல ஆயிரம் பேர், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின், பல ஆயிரம் பேர் அந்த 4 நாளில் பல ஆயிரம் பேர் வருவாங்க.
இந்த வருஷம் எவ்வளோ வருவாங்கன்றது உங்கள் ஆதரவு இருந்து நீங்கள் மெசேஜ் ஆம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா அது ஒரு 10,000 வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏஜ்க்கு சின்ன பசங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. இப்போ செஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இல்லை இப்போ மார்னிங் கச்சேரின்னு எடுத்திங்கன்னா less than 15 years தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சார் சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இந்த செஸ் ட்ராமா இப்போ சில்ட்ரன் தான் இருக்குது. ஏன்னா மயிலாப்பூரில் செஸ் வளர்ந்தது, ஸ்டார்ட் பண்ணதே செஸ் ஆடுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் மயிலாப்பூரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நம்ம செஸ் இந்த கோலம் கான்டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லேடிஸும் இருப்பாங்க, ஜென்ஸும் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸும் இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு தனிப்பட்ட விழா. ஃபுட் ஃபெஸ்டிவல்னு ஃபுட் வாக்குன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட்டில் வெவ்வேறு பதார்த்தங்கள் பண்ணி குசின்ஸ் இருக்கும். அதுக்கு நிறையவே டிமாண்ட் இருக்கும். ஸோ அது ஃபுட் ஸ்ட்ரீட்லேயே நடந்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு பானிபூரி, அங்கே ஒரு பஜ்ஜி, இங்கே ஒரு சொஜ்ஜி சாப்பிட்டுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீலிங் இருக்கும். சேர்த்து போட்டு ஆயிரக்கணக்கில் தான் வருவாங்க. இது முன்னகாலத்தில் அந்த திருவிழாலாம் இப்போவும் சின்ன ஊர்களில் இருக்குது. அதை வந்து சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம் 22 வருஷமாக. சாரும் அதே தான் கேட்டார். வருஷம் இது வர ஒரு கேள்வி. அது ஆர்கனைஸ் பண்ணுறது, பர்மிஷன் வாங்குறது, அந்த லோக்கல் கம்யூனிட்டியில் அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபெஸ்டிவலில் வந்து அவங்க ஒரு ஸ்டால் கூட போட மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதில்ல. எங்கள் சைட்லேருந்து வந்து நம்ம வந்து 2 பேர் தான் இது பிளான் பண்ணுறோம். ஆனால் 20 பேர் வாலண்டியர்ஸ், எல்லாருமே மயிலாப்பூர் வாலண்டியர்ஸ் தான் இந்த ஃபெஸ்டிவல் ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த அந்த ஏரியாவோட மக்களோட ஃபெஸ்டிவல் ஆக்சுவலாக ஐடியாஸாக நம்ம வந்து இந்த யாருன்னா ஒருத்தர் பிளான் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் வந்து அந்த ஸ்பிரிட் இருந்தால் வந்து அவங்களே வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ என்னை கேட்டுருக்குறாங்க அண்ணா நகரில் இந்த ட்ரிப்ளிகேன் எனக்கு கேட்டு 3 வருஷம் பண்ணாங்க குளத்தை சுற்றி. பட் அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, விட்டுட்டாங்க. ஸோ அந்த லோக்கல் வந்து கம்யூனிட்டியோட ஸ்பிரிட் அவங்க வந்து முன்னாடி வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம், நம்ம சார்ஜ் எடுக்கிறோம் சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ஆர்கனைஸ் வந்து எடுத்துட்டு இவங்க சைட்லேருந்து ஒரு 10 ஆஃபீஸர்ஸ் அங்கே உட்காந்துட்டு எங்கள் சைட்லேருந்து 10 பேர் உட்காந்துட்டு ரன் பண்ணுறதுல இட்ஸ் ஆல் ரன் பை வாலண்டியர்ஸ் தான். நான் வந்து ஃபெஸ்டிவல் எப்படி ஓடணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறது, அவங்க வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு கடை கூட ஒரு போர்டு இந்த ஃபெஸ்டிவல் லோகோ தான் இருக்கும். அது பாலிசி அது பண்ணுறதே இல்லை. வெளியிலேருந்து ஆள் வருவாங்க, அவங்களோட தட்டி விட்டுருவோம். பிகாஸ் கமர்ஷியலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. வியாபாரம் பண்ண வேண்டாம், கலாச்சாரத்தை அனுபவிக்கணும், கலாச்சாரத்தை ஷோகேஸ் பண்ணணும். ரன் பண்ணணும்னா அந்த மக்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பண்ணுறோம், நம்ம ரெடியாக இருக்கிறோம், அது பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அந்த ஸ்ட்ரீட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் ரன் பண்ண முடியும். அது வந்து மயிலாப்பூரில் செட் ஆகிருக்கு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது ஈஸியாக இருக்குது பண்ணுறது. இல்லை, இந்த ஸ்பிரிட் ஆஃப் மயிலாப்பூர் அவார்டுன்றது மயிலாப்பூரோட சென்டிமெண்ட், மயிலாப்பூரோட இமோஷனை பெஸ்ட் கேப்சர் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் நபராக இருக்கலாம், இல்லை அங்கே வளர்ந்து வந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே மயிலாப்பூரில் ஒரிஜினேட்டாக இருக்கணும். மயிலாப்பூரில் இப்போ வளர்ச்சி பார்த்து ஓரளவுக்கு செட்டாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் இல்லை இன்ஸ்டியூஷனை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆனர் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு மரியாதைப்படுத்தி இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. இது பண்ணுறதுக்கு ஒரு ஜூரி, ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஜூரி யாருன்னு எனக்கே தெரியாது, இந்த ஜூரி யார் பார்ப்பான்னு. ஸோ தட் அது வந்து பயஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். அன்னைக்கு மட்டும் சண்டே தான் ஸ்டேஜில் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டோ செகண்ட் அவார்டு வந்து ஒருத்தர் ஆழ்வார் வந்து புக் ஷாப் வச்சுருந்தார், புக்கு கடை வந்து தெருவிலே வச்சுருந்தார். இப்போ கூட கடை இருக்கு, அவங்க டாக்டர்ஸ் ரன் பண்ணுறாங்க, இருந்துட்டார். ஐ திங்க் 83 வயசில். கரெக்ட். 2009 மிஸ்டர் ஆழ்வார் வாங்கினார். அண்ணாதுரை, கலைஞர் எல்லாம் ஃபேமஸ் ஆளுங்கெல்லாம் புக்ஸ் ஏதாவது வேணும்னா வந்து அங்கே ஆள் அனுப்புவாங்க. நான் அண்ணாதுரை கூட வந்திருக்கிறார் தெருவில் இருக்கிற. பிகாஸ் அவர் வந்து எல்லாம் பழைய புக்ஸ் வச்சிருப்பார். அவர் வந்து டைட்டில் சொன்னாலே எடுத்து கொடுப்பார். இப்போ கூட கடை இருக்குது மயிலாப்பூர் கிளப்பு கொஞ்சம் வாசல். 2013 ஃபார் எக்ஸாம்பிள் லேடி சிவசாமி ஐயர் கேர்ள்ஸ் ஸ்கூலை ரெக்கக்னைஸ் பண்ணோம். ப்ரொஃபஸர் ஆர் ராமச்சந்திரன் 2016 அவர் ஒரு எஜுகேட்டர், அவரை ரெக்கக்னைஸ் பண்ணோம். மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்தவர். இதே மாதிரி கிரி ட்ரேடிங் கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரசித்தமான ஒரு நம்ம கல்ச்சரலி ஓரியன்ட் ஸ்டோர், மல்டி லெவல், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணோம். போன வருஷம் ராமகிருஷ்ணா மட், அனதர் ஐகானிக் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மயிலாப்பூர், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஸோ ஐடியா வந்து க்ரைட்டீரியான்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, மயிலாப்பூரை சேர்ந்து இருக்கணும், மயிலாப்பூரில் ஒரிஜினேட்டாக இருக்கணும்,
மயிலாப்பூரில் வளர்ந்து சென்னை இல்லை தமிழ்நாடு இல்லை நாட்டுக்கே சேவை செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரெக்கக்னைஸ் பண்ணுறது. கான்ஃபிடென்ஷியல் ஜூரி எவாலுவேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஜான்வரி 11 11ஆம் தேதி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அந்த வின்னரை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். முக்கால்வாசி உங்களோட ஆதரவுனால தான். அண்ட் ஒரு 20 வருஷமாக பண்ணுறதுனால கொஞ்சம் வேர்ட் ஆஃப் மவுத் போகிறது. இந்த காலத்தில் சோஷியல் மீடியா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஸோ லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போன வருஷம் இல்லை முந்தின வருஷம் நடந்த ரீல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணி கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறோம். ரொம்ப பட்ஜெட் இல்லை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அதனால தான் உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து 21 வருஷமாக பண்ணதுனால ஒரு ஃபாலோவர்ஷிப் இருக்குது. அண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த டைமில் நிறைய பேர் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஏன்னா சென்னை ஃபெஸ்டிவல், டான்ஸ் ஃபெஸ்டிவல் சீசன் நடக்கும், வெதர் நல்லா இருக்குது, நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் ஒரு மேக்ஸிமம் இருக்கிற டைம் இது. ஸோ அதனால் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்னால கொஞ்சம் வராங்க. இவ்வளோ தான் நாங்கள் பண்ணுறது. கொஞ்சம் சிட்டிசன் ட்ரிவன், லோ கீ கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். மீடியா ஆதரவு இருந்தாக்க நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனிதிங் யூட் லைக் டு ஆட் மோகன்? இல்லை, இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை அனுபவிச்சவங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து ஒரு ஹாரிசான்டல் மால், கலாச்சாரத்தை குறிக்கிற ஒரு மால்னு வச்சுக்கோங்க. மாலில் போனால் வெவ்வேறு கடை இருக்கும், வெவ்வேறு லெவலில் இருக்கும். லெவலில் இருக்க எல்லாம் ஹாரிசான்டலாக இருக்கும். ஒரு பக்கம் போனீங்கன்னா ஃபுட் கோர்ட் மாதிரி ஃபுட் வாக் இருக்கும். இல்லை அங்கே லோக்கல் மயிலாப்பூரில் இருக்கிற சங்கீதா இல்லை வேறு சார் சொன்ன மாதிரி ஒரு வயசானவங்க வந்து ஒரு பஜ்ஜி சொஜ்ஜி பண்ணி கொடுக்குறாங்க, அது இருக்கும். அட் த சேம் டைம் தாயக்கட்டை இல்லை பல்லாங்குழி விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். கோலம் ஃபெஸ்டிவல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். டான்ஸ் பார்க்கணுன்னா அது நடக்கும். ஸோ ஒரு 2-3-4 மணி நேரத்தில் நம்ம கலாச்சாரத்தை ஒரு கிளிம்ஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வெதர் நல்லாயிருக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் அனுபவிச்சது ட்ரோன்ஸ்லாம் வந்தது. ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி, அந்த பர்டிகுலர்லி அந்த கோலம் கான்டெஸ்ட் அன்றைக்கி 2-3 ட்ரோன் போய் மேலேருந்து 3 மாடி மேலே ஏறி அங்கேருந்து ஏரியல் ஷாட் எடுத்து அதுலேருந்து வந்த ரீல்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் வைரலாக போயிருக்கு. ஸோ மோர் ஜென்சி வியூவர்ஸ் வந்தாக்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் அவங்களோட ஐடியாஸ் இதை எப்படி அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்கு ஐடியாஸ் இருந்தால் அதுவும் ப்ளீஸ் சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் உங்கள் மூலியமாக உங்கள் ஜென்சி வியூவர்ஸ்க்கு அனுப்பிங்கன்னா ரொம்ப கடமைப்பட்டிருப்போம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப், நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபினா வந்து தெருவில் என்ன நடக்குதோ எப்படி அது ஷார்ட்ஸ், அந்த நியூஸ் மாதிரி இல்லை, தெருவில் நடக்கும்போது அந்த லைஃப் எப்படி நம்ம வந்து ஷார்ட்ஸ் எடுக்கலாம், எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அந்த ஷார்ட்டு, என்ன கதைகள் சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் யங்ஸ்டர் எங்கள் வாலண்டியராக இருந்தார், 10 வருஷம் முன்னாடி ஐடியில் இருக்கிறார். ஸோ அவர் வந்து போன வாரமே நான் இது ஸ்ட்ரீட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்னால ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்பும் கவரேஜ் பண்ணலாமான்னு கேட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆன்லைனில் போட்ட உடனே 15 பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாருமே கேமரா வச்சுருக்கிறாங்க. வந்து டிசைட்ஸ் வந்து எல்லா சொசைட்டியும் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் ஸ்ட்ரீட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். என்ன தெருவில் நடந்தோ நீங்கள் எப்படி ஷூட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக அவங்களுக்காக கூட வந்து டார்கெட் பண்ணுறோம். No sir, sustaining it is a challenge. There's no question about it. ஏன்னா இதே டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் சாரங்கன்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. நம்ம சென்னையிலேயே நிறைய அதர் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஈஸி சேலஞ்ச். ஸோ இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். I would give credit to Vincent and his team for the curation. All these events are well thought out. The artists that come are very different than what you normally see. Plus there is some traditional things that we've been doing where there is a cult followership in the Kolam contest, illa Pallanguri Dayakattam, illa in the nammaloda chess contest, morning kacheri. Some of these are enduring. வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஷிப் இருக்குது. சார் சொன்ன மாதிரி அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத், அவங்களோட கனெக்ஷன், அவங்களோட நெட்ஒர்க்ஸ் வயாட்டி பர்டிகுலர்லி சோஷியல் மீடியா ஹெல்ப்ஸ் அ லாட் இன் இன்வைட்டிங் பீப்புள். அண்ட் இதில் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. அதாவது நீங்கள் 6:30 வந்து 8:30 கிளம்பணும், கச்சேரி 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ஒரு ரிஜிட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ த்ரூ அவுட் த டே ஏதாவது நடந்துட்டுருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ வாங்க, என்ன இருக்கோ என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுங்க, யூ கேன் ப்ரொசீட் வித் சம்திங் எல்ஸ். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. தெர் இஸ் ஆப்வியஸ்லி அ ஷெட்யூல்.
but there's enough mix available for people to enjoy. So I think combination of enduring tradition, new age ideas that come, artists that come from outside, local artists, and flexibility for the patrons. In the combination nala or alavukku sustain panna vandirukom, but it is a very tough challenge, I will readily admit. It's not easy at all. வருவாங்க. ஐ மீன் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி ஏஆர் ராமன் வராரு இந்த வருஷம். we don't do that at all because we cannot அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அந்த crowds எல்லாம் எடுக்க முடியாது. so it become என்னன்னா வந்து அது வந்து உங்களுக்கு மயிலாப்பூர் வந்து ரொம்ப நாளா நீங்க ஸ்டடி பண்ணி புரிஞ்சா தான் உங்களுக்கு அது வேற லெவல்ல இருக்கு. அது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லல. பட் எனிபடி who has been not at the festival, even festival நேரத்தில் இல்லைன்னா கூட அந்த ஏரியா வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க வந்துட்டே இருப்பீங்க. கோயிலுக்கு மட்டும் சொல்லலை, நான் அந்த ஏரியாவே it gives a different ஒரு பழைய காலம் மெட்ராஸ் இன்னும் அங்கே இருக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவிட்டிஸும் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது சார் சொன்ன மாதிரி நடக்கும்போது அது அந்த போனாலே அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பிரிட் வருது. ஸோ லோக்கல் பீப்புளே வருவாங்க. சில பேப்பர் க்ரௌட் இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு டிராஃபிக் எல்லாம் வருமானாங்க. பட் அங்கே அந்த மாதிரி இடத்துக்கு ஐ திங்க் வி ப்ரொவைட் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரியல் ஏரியா ரொம்ப ஏன்ஷியன்டான ஏரியா. மயிலாப்பூர் இஸ் லைக் thousands of years older than மெட்ராஸ். அந்த கோயிலெல்லாம் இது ஓல்டர் தென் மெட்ராஸ் 4 கோயில்கள். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் அந்த சுச்சுவேஷனில் அந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் வேற எங்கேயோ ஷுவராக கிடைக்காது. ஏன்னா கோயில் திருவிழா இருக்கலாம். நம்ம கோயில் திருவிழா நாட்டில் அது பங்குனி வருது, அது கூட கூட்டம் வருது, அது கோயிலுக்காக வராங்க, ஷாப்ஸ்லாம் போடும். இது கோயில் சுற்றி இருக்கிற அந்த வட்டாரத்தில் நம்ம கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் தெருவில் வைக்கிறோம். And sometimes there are unexpected events. ஒரு 2 வருஷம் முன்னாடி மழை வந்துடுது. அன்எக்ஸ்பெக்டடாக ஜான்வரியில் மழை அந்த கோலம் கான்டெஸ்ட் கொஞ்சம் இம்பாக்ட் ஆச்சு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் ஒரு விஐபி பாரதி வித்யா பவனுக்கு வந்தார். ஸோ அவரோட செக்யூரிட்டி அண்ட் போலீஸ் பந்தோபஸ்த் கேம் அண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி unexpected events happen which adds to the charm of the festival. அப்படியே அங்கே ஆன் த ஸ்பாட் யூ ஹேவ் டு அடாப்ட். எலக்ட்ரிசிட்டி பவர் ஏதாவது ஆகும், அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ வெரி ஃப்ளெக்சிபிள் கம்யூனிட்டி ட்ரிவன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு சாம் இருக்குது. If I can add a point, இதில் இன்னொன்று சார், அந்த ப்ரெடிக்டபிலிட்டி தான் இதோட பிகெஸ்ட் அட்ராக்ஷன். இப்போ மே மாதம் மாம்பழம் வரும் சீசன், அந்த மாதிரி மார்கழி வந்தால் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் வரும் அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தானாகவே அந்த அதுக்கு எக்ஸிஸ்டிங் ஒரு ரசிகர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன் பேஸு, க்யூரியாசிட்டியில் வரவங்க நிறைய பேர், கேள்விப்பட்டு வரவங்க இன்னொரு செக்மெண்ட்டு. ஸோ அது இந்த லெவலில் இருந்தாலே அது ஐடியலாக இருக்கும். ரொம்ப க்ரௌடாக நம்ம சமாளிக்க முடியாது. ஸோ நம்ம பெரிய க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, புஷ் கூட பண்ணுறதில்ல. ஏன்னா அப்புறம் வேறு ப்ராப்ளம் வரும் இல்லையா. ஸோ வி டோன்ட் பிரிங் இட். ஸோ சார் சொன்ன மாதிரி அதுக்குன்னு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பாக வரும். லோக்கல் மக்கள் போர் அவங்களுக்கு போருன்னு இல்லை, தெருவில் இருக்கும்போது யாருக்குமே போர் அடிக்காது. அத்தனை இது நடக்கும்போது அன்வேல் இந்த டிஷர்ட் வருஷம் நாங்கள் ஒரு டிஷர்ட் போடுறோம். ஸோ அதை மேபி அன்வேல் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.